வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் வெற்றிவேல் அவரோட பேரை இந்த வீடியோ சொல்கிறோன்னு கேட்டிருந்தாரு. வெற்றிவேல் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோவில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருவள்ளூரில் புதுசாக ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க மார்வல் மூவி மேக்ஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். துளசி ஸ்ரீ ரோஜாவாக இருந்த தேட்டரை இப்போது ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ துளசி தேட்டரை மட்டும் ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு இந்த மார்வல் மூவி மேக்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. ரோஜா தேட்டரை அப்படியே விட்டு சீட்ஸ் அண்ட் இன்டீரியரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. உங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாக தேட்டருக்கு என்ட்ரு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தேட்டருக்கு வெளியே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அது பக்கத்தில் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. உட்காரத்துக்கு நிறைய இடமும் இருக்குது. நீங்கள் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா இங்கேயே உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்க்கிங்க்கு எக்கச்சக்க ஸ்பேஸ் இருக்குது. பைக்குக்கு 10 ரூபாவும் காருக்கு 30 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஷோக்கு. நம்மளை செக் பண்ணிவிட்டு தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரீயாக குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாமே ஒரு மாடரேட்டான ரேஞ்சிலே இருக்குது. வாட்டர் பாட்டில் 25, காஃபி 60, பஃப்ஸ் எல்லாமே 60, 70, 80க்கு சேல் பண்ணிட்டு வராங்க. ஃபுட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஜென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் லேடிஸுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு மீடியமான ரெஸ்ட் ரூம் சொல்ல முடியும். ஷோ டைம் மாறி ப்ளே ஆகிறதுனால கன்ஜஸ்ட் ஆக இங்கே வாய்ப்பு இருக்காது. புதுசாக ரெனோவேட் பண்ண ரெஸ்ட் ரூம்ன்றதுல ரெஸ்ட் ரூம் நீட் அண்ட் க்ளீனாகவே நல்லாவே இருக்குது. ரெஸ்ட் ரூம் என்ட்ரன்ஸில் ஒரு ஃப்ளோர் மேட்டை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ளோர் வந்து அழுக்காகாமல் இருக்கும். இங்கே இருக்கிற மார்வல் மூவி மேக்ஸில் மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குது சொல்லியிருந்தேன். எல்லாமே 3 ஸ்க்ரீன், ஃபுட் கோர்ட், ரெஸ்ட் ரூம் எல்லாமே சேர்த்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இப்போ நம்ம பழைய ரோஜா தேட்டரான ஸ்க்ரீன் 3 பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் என்ன ஷோ என்ன மூவி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க. அது உண்மையிலே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பாராட்ட வேண்டிய விஷயமும் கூட. இந்த ஸ்க்ரீன் 3க்குள்ளே போனோன்னே ஒரு பழைய விண்டேஜ் தேட்டருக்குள்ளே வந்த ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. நான் இது வரைக்கும் ரோஜா தேட்டருக்கு போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போகும்போதே ஒரு பழைய விண்டேஜ் தேட்டர் செட்டப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. வித் லேட்டஸ்ட் இன்டீரியர் அண்டு டெக்னாலஜியோட பார்க்க நல்லாவே இருந்தது சொல்லலாம். இன்டீரியர் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. சீட்ஸும் இங்கே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 3ல் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரீமியம், இன்னொன்று பட்ஜெட். ப்ரீமியம் வந்து 190 ரூபாய்க்கும், பட்ஜெட் வந்து 60 ரூபாய்க்கும் இங்கே டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸஸ் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 199 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். ஸ்க்ரீன் சைஸ் வந்து இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஒரு ஆப்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் ஏரோலேருந்து பார்த்தா கூட ஸ்க்ரீன் வந்து சின்னதாக இருக்கிற ஃபீல் தரவே தராது. ஏன்னா இது ஒரு மீடியம் பிக் சைஸ் ஸ்க்ரீன்னே நம்மளால் சொல்ல முடியும். தேட்டர் ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசியும் ஃப்ராக்ரன்ஸும் இங்கே நல்லாவே இருக்குது. நம்மளால் படம் முடிஞ்சு வெளியே போகிற வரைக்கும் அந்த ஏசியும் ஃப்ராக்ரன்ஸும் நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இன்டீரியரில் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்லாம் அந்த லைட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதுவும் உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னே சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீன் 3ல் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 24 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்ட் ஸ்பீக்கருக்கு எல்லாமே JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் இங்கே சூப்பராகவே இருக்குது. அதை விட பேஸ் இங்கே தாறுமாறாக இருக்குது. அந்தளவு பேஸ் இங்கே எஃபெக்டிவாக இருக்குன்னே சொல்ல முடியும். ஆக்ஷன் படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் 3 நம்மளை அலற விடும். அந்தளவுக்கு ஆடியோ இங்கே சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 3ல் பார்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னாங்க. ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருந்தாலும் சென்டரில் ஃபோக்கஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதை கேலிப்ரேட் பண்ணாங்கன்னா பிக்சர் குவாலிட்டி இங்கே இன்னும் சூப்பராகவே இருக்கும். மற்றபடி இந்த ஸ்க்ரீன் ஒரு தரமான ஸ்க்ரீன்னே நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 2 பற்றி பார்க்கலாம். ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்க்ரீன் 2 இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு அந்த டோரை திறந்து தேட்டர் ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரான உடனே ஏசி அந்த டோர் வெளியே வரைக்கும் அடிக்கும். அதை விட இங்கே யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது, நல்லாவே இருந்தது சொல்ல முடியும். இன்டீரியரும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக நல்லாவே இருந்தது சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீன் 2ல் சீட்ஸை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ப்ரீமியம், எக்ஸிக்யூட்டிவ், சில்வர்னு. ப்ரீமியத்துக்கு 190, எக்ஸிக்யூட்டிவ்க்கு 150, சில்வருக்கு 100 ரூபாவும் இங்கே டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 3 கிளாஸை சேர்த்து ஒரே நேரத்தில் இங்கே 164 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். சீட்ஸ் வந்து ஸ்க்ரீன் 3 மாதிரி இங்கே இருக்காது. சீட்ஸ் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சீட்ஸோட கம்ஃபர்டபுள் இங்கே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியும். நல்லா சாஞ்சு ஸ்லைடிங்கோட கம்ஃபர்டபுளாகவே படம் பார்க்கலாம்.
ஸ்லோப் டைப் சீட்டிங் கொடுத்ததுனால 3D படம்லாம் பார்க்கறதுக்கு இந்த ஸ்க்ரீன் 2ல இன்னுமே நல்லா இருக்குன்னே சொல்ல முடியும். இது ஒரு சின்ன ஆடிட்டோரியம்னு நினச்சி யாரும் தப்பாக ஜட்ஜ் பண்ணுறாதீங்க. இந்த சின்ன ஆடிட்டோரியத்தில் சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் 2ல டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 16 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸாக இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் செம்மையாக இருக்கும். நம்ம சீட்டில் அந்த பேஸோட எஃபெக்ட் அந்தளவு ஷேக்கிங் தெரியும். அவ்வளோ ப்ரீமியமாகவும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீன் 2ல ஸ்க்ரீன் 3ல யூஸ் பண்ண சேம் பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அதை நினச்சி தான் நான் தேட்டருக்குள்ளே என்ட்ரானேன். உள்ளே படம் பார்க்கும்போது பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்தது. ஒரு 2K RGB லேசரில் எந்தளவு பிக்சர் குவாலிட்டி இருக்குமோ அதே சேம் பிக்சர் குவாலிட்டி தான் இந்த ஸ்க்ரீன் 2ல இருக்குது. அதனால் பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாட்ச்னே நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓவராலாக பெருசாக நெகட்டிவ் எதுவுமே இல்லாமல் படம் பார்க்குறதுக்கு ஒரு பக்கா எக்ஸ்பீரியன்ஸ் தர ஸ்க்ரீன்னா ஸ்க்ரீன் 2வை கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததான் நம்ம இந்த மார்வல் மூவி மேக்ஸோட மெயின் ஹீரோவான ஸ்க்ரீன் 1 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும். ஒன்று இல்லை 2 சர்ப்ரைஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் கொடுத்துருக்க லான்ச்சர் தான். இது வரைக்கும் சென்னையில் எந்த தேட்டர்லையுமே இந்த லான்ச்சர் கொடுக்கல. முதலாக இந்த மார்வல் மூவி மேக்ஸில் தான் இந்த லான்ச்சரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னும் ஸ்பெஷலான விஷயம்னா இந்த லான்ச்சருக்கு ₹100 தான் இவங்க டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். மற்ற சீட்ஸும் இங்கே ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸ்லைடிங்கும் ரெகுலருமும் இங்கே நல்லாவே இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியும். நல்லா சாஞ்சி படத்தை கம்ஃபர்டபுளாக பார்க்கலாம். நான் சொன்ன இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் தான். ஆமாம், இது ஒரு PLF ஸ்க்ரீன் தான். ஸ்க்ரீனை பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சீட்டிங்கை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் 1ல் சீட்ஸை மொத்தம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. கோல்டு, ப்ரீமியம், எக்ஸிக்யூட்டிவ், சில்வர், லான்ச்சர்னு. ப்ரீமியமுக்கு 190, எக்ஸிக்யூட்டிவுக்கு 150, சில்வர் அண்ட் லான்ச்சருக்கு ₹100 இங்கே டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கோல்டு சீட்டுக்கு இப்போதைக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. புக் மை ஷோவில் அந்த கோல்டு டைப் சீட்ஸை மட்டும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோல்டு டைப் சீட்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை, ஒரு செமி ரெக்லைனர் சீட்ஸ் தான் இந்த கோல்டு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த கோல்டு சீட்டுங்கும் சூப்பராகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாஞ்சி படத்தை பார்த்துக்கலாம். அதுவும் ஃபுட்டு பிளேட்டு வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் உண்மையிலே நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி செமி ரெக்லைனர் சீட்ஸையும் ஃபஸ்ட்டு நான் சென்னையில் இந்த மார்வல் மூவி மேக்ஸில் தான் பார்க்குறேன். இந்த 5 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 370 பேர் ஒரே ஷோவில் இந்த ஸ்க்ரீன் 1ல் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 1ல் டால்பி அட்மாஸோட ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 26 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே JBL பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. இது இவ்வளோ பெரிய ஒரு ஆடிட்டோரியமாக இருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட் இங்கே வேறு லெவலில் இருக்குது. சரௌண்ட் ட்ராவல் ஆகிறது நம்மளால் எங்கே உட்காந்தாலும் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி பேஸ் வந்து நம்ம ஹார்ட்டை அப்படியே ஷேக் பண்ணுது. பேஸ் வந்து லோக்கலாக அடிக்காமல் ஒரு ப்ரீமியமான பஞ்சே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு PLF ஃபார்மேட் கொண்ட ஸ்க்ரீன் தான். இங்கே நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. PLFனா நம்ம அண்ணா நகரில் VRல இருக்க மாதிரி ஸ்க்ரீனோட ஹைட்டு வந்து பெருசாக இருக்கும், அது PLF நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இதுவும் ஒரு டைப்பான PLF ஸ்க்ரீன் தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐநாக்ஸ் மெரினா மாலில் இருக்க பிக் ஸ்க்ரீனை சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 1ஓட சைஸ் வந்து 22 அடி உயரமும் 52 அடி அகலமோ கொண்ட கேலரிலேட்டோட சில்வர் ஸ்க்ரீனு தான் இந்த ஸ்க்ரீன் 1க்கு யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய PLF ஸ்க்ரீனுக்கு பார்க்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் இந்த ஸ்க்ரீன் 1ல் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். கலர், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே அந்தளவுக்கு செமையாகவே ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு பிரைட்னஸும் கான்ட்ராஸ்ட்டும் இந்த ஸ்க்ரீன் 1ல் வச்சுருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு ஒரு முழுமையான எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்குதுன்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு இங்கே ஆடியோவும் வீடியோவும் டாப் நாச்சாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லாமல். ஓவராலாக எனக்கு இந்த மார்வல் மூவி மேக்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண சில தமிழ்நாட்டில் இருக்க தேட்டர் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சென்னையை விட இங்கே பிக்சர் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குன்னு. இப்போது நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், அதை விட இந்த மார்வல் மூவி மேக்ஸ் பக்காவாக இருக்குது. ஒரு தேட்டரை பில்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பில்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பக்காவான மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன பர்சனலாக இந்த தேட்டர் முழுமையாகவே ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. நான் எப்படி ஒரு தேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி தேட்டர் சென்னைக்கு பக்கத்துலேயே ஃபைனலாக கிடச்சிடுச்சு. நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீன் 1ஓட 2 டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
Thank you.